சாய்பாபா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நவவித பக்தி 9 வகை பக்தியில 2வது வகையான கீர்த்தனா பக்தியை பத்தி பார்க்க போறோம். கீர்த்தனைன்னு சொல்லும் பொழுதே அது பாடல் இசைங்கிறது நமக்கு தெரியும். இசையால் இறைவனை அடையலாம்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பக்தி முறை அது பாடுறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா சைவத்துல பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் திருமுறைகளாகவும், வைணவத்துல ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களாகவும் பாடல்கள் எல்லாம் பாடி வச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடியவர்கள், அது தியாகையரோ சியாமா சாஸ்திரியோ முத்துசுவாமி தீட்சிதரோ கீர்த்தனைகளாக பாடி இறைவனை அவங்களுடைய அந்த பக்தி முறை கீர்த்தனா பக்தி முறை மூலமாக தங்களுடைய பக்தியை செலுத்தினாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், அவங்களுக்கு இசை தெரிஞ்சவங்க தான் அது பாட முடியுமா, அந்த பக்தியை செலுத்த முடியுமா? இல்ல. இதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் பாபாவினுடைய லீலையிலிருந்தே நம்ம சொல்ல முடியும். தாஸ்கனுன்னு ஒரு கீர்த்தனையாளர், அவர் என்ன பண்றாரு, ஒரு உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வரி, அதுக்கு அர்த்தம் புரியல. அந்த பாபாட்ட வந்து கேட்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பாபா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுக்கான அர்த்தத்தை நான் சொல்ல வேண்டியது இல்ல, ஒரு கிராமத்தினுடைய பெயரை சொல்லி அங்க ஒரு பொண்ணு இருப்பா, அவளை போய் பாரு, இதற்கான அர்த்தத்தை அவ தாஸ்கனு நினைச்சுக்கிட்டாரு. அவங்க ஒரு பெரிய ஹரி கதா எல்லாம் சொல்லக்கூடிய அல்லது பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. பார்த்தா ஒரு ஏழை பெண்மணி ஒரு குடிசையின் வாசல்ல அவ தானியத்தை ஒரு கையால எடுத்துட்டு இருக்கா, இன்னொரு கையில குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கா. இத்தனை வேலைகளுக்கும் நடுவுலையும் ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவளுடைய முகத்துல அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். வேற எதுவுமே கேட்கல தாஸ்கனும். இதை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, கீர்த்தனை பாடுறது எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சு சொல்றதுலதான் இறைவனை அடைய முடியுங்கிறது கிடையாது. அவருடைய நாமாவை உளமாற என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலன், அதற்கான புண்ணியம் நமக்கு உண்டு அப்படிங்கிறது அவருக்கு பாபா ரொம்ப எளிமையாக புரிய வச்சார். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிந்த நாமத்தை, இறைவனினுடைய நாமத்தை, குறிப்பாக நீங்க பாபாவினுடைய டிவோட்டியா இருக்கக்கூடிய பட்சத்தில் சாய்பாபாவினுடைய நாமத்தை நீங்கள் சொன்னீர்கள்னாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பாபாவினுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.